என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. ஜனநாயகன் 9 ரிலீஸ் ஆகுமா ஆவாதா? இதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் என்ன? இதை பார்ப்போம். ஆக்சுவலாக 9 நான் டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதான்னு இன்னும் தவிர்த்து வச்சுக்கிட்டு அங்கங்கே கேட்டுட்டு இருக்கிற நேரத்தில் படமே ரிலீஸ் ஆகுமா ஆவாதான்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க எனக்கு புரியல. இதுக்கு பின்னாடி ஷார்ட்டாக இதுக்கு பின்னாடி பாலிடிக்ஸ் இருக்குதான். எந்த கட்சி இந்த கட்சி இருக்கா அந்த கட்சி இருக்கா இவங்க இருக்காங்களா அவங்க இருக்காங்களா நான் பேச வரல. பட் யாரோ இருக்காங்க. அது யாருன்னா தளபதியை எதிர்க்கிற யாரோ ஒருத்தவங்க இது பின்னாடி இருக்காங்க தான். அப்படி உண்மையிலே டெக்னிக்கல் ரீசனாக இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்? அது வேற என் மண்டக்குள்ள ஓடிக்கினே இருக்கு. 9 ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு சொல்றாங்க, 10 ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க, இன்னும் 2 வாரம் சென்சார் பண்ணி அவகாசம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க இடத்துல எக்கச்சக்க காசிப்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் எக்ஸாக்டா என்ன ஏதுன்னே தெரியல. படம் 9 ரிலீஸ் ஆகுமா ஆவாதான்னு எனக்கு இன்னுமே தெரியல. பட் அஃப்கோர்ஸ் தளபதி படம் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் தான் அது தளபதி படம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல்குள்ளேயே நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸ்ட்ரகிள்ஸ் தாங்க வேறு வேறு, கம்பேக் எல்லாம் சேம் தான். தளபதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ் கம்பேக் வில் பி ஸ்ட்ராங்கர் தென் ஹிஸ் செட்பேக். எஸ்.